நம்ம இவங்க கிட்ட சொல்றாங்க தீபக் கிட்ட. தீபக் ஏற்கனவே வந்து வீட்டுக்குள்ள இருக்கவங்க எல்லாத்தையும் வச்சு சேர்க்க ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மேனேஜர் விஷயம் ஓபனா சொன்னாங்க, பிடிக்கல அவங்க பண்ணாங்க. அதே மாதிரி நம்ம துஷார் என்ன சொல்றாங்கன்னா தீபக் கிட்ட போய் திவ்யாவோட மேனேஜ்மெண்ட் சரியில்லை, அவங்களோட டோன் வந்து பேசுற விதமே சரியில்லை, ரொம்ப கத்தி கத்தி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது சொல்லிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஹிப்போக்ரிட்டிக்கலா இருந்துச்சு அவங்க நடந்தது. இப்ப கனி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இவங்க கிட்ட கேக்குறாங்க, திவ்யா கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, இது யாருக்குமே காலையில ஐடியாவே கிடையாது, இந்த மாதிரி யூனிஃபார்ம் போட தான் இருக்கணும்னு சொல்லி இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு டாஸ்க், அது நீ தானே சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அக்கா இது எனக்கும் தெரியாது, இது எனக்கு வந்த கால் தான், எனக்கு கூப்பிட்டு அவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, அந்த மாதிரி கத்தி வந்து எல்லாத்தையும் அசம்பிளி பண்ணி யூனிஃபார்ம் போட சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன அவங்க தான் சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்ட உடனே ஆமாங்க அவங்க தாங்க சொன்னாங்க, நீங்க வேணா கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி ஒன்னு கேட்டாங்க. அதுக்கு எந்த பதிலும் இல்ல, அவங்க தான் கத்த சொன்னாங்களா, நீங்க அங்க போய் கேட்டுக்கோங்க. நேத்துல இருந்து திவ்யா ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா கனிகிட்ட சொல்லிட்டு இருக்கேன். கனி அப்படி கை காமிச்சு இது பண்ணி திவ்யா காமிச்சோன்னு பார்க்குறாங்க. பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா உடனே திவ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, 28 நாள் பேசாதவன் இந்த 2 நாள் மட்டும் எதுக்கு வந்து கத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா ஆமாம் உண்மைதான், ஏன்னா துஷார் அவங்க அவ்வளோக்கா வந்து இதுவரை ரியாக்ட் பண்ணவே இல்லை. இருந்து பேசுனா எனக்கு புரியல, 28 நாள் பேசாத இன்னைக்கு என்ன 2 நாள் வந்து பேசுறாங்க. இந்த பிரச்சனை வரும்போது ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல இப்பயாவது அவர் பேசியிருக்காருன்னு சொல்லி நம்ம சந்தோஷப்படணும், அந்த விஷயத்தான் சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே திரும்ப திவ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மேனேஜ்மெண்ட் எனக்கு வேண்டாம், நீங்கள் ஹோட்டல் நடத்துங்க, நடத்தாமல் போங்க, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது அப்படின்னு சொல்லி கெஸ்ட்டு முன்னாடி சொல்லிடுறாங்க. தீபக், மஞ்சரி, நம்ம பிரியங்கா இவங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டு அங்கே நின்று படுத்துக்கிட்டே பார்க்குறாங்க உட்காந்துக்கிட்டே. பார்த்த உடனே இது ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி திவ்யாவோட பதவி வந்து பிடுங்க ட்ரை பண்ணிட்டாங்கன்னு சொல்லாங்க. நீங்க ஹோட்டல் ரன் பண்ணுங்க, ரன் பண்ணாம அதாவது பிடுங்கிட்டாங்க, திவ்யாவோட பதவி பிடுங்கி மேனேஜ்மெண்ட் போஸ்ட் யார் கொடுத்துருக்காங்கன்னா விக்ரம்க்கு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி தகவல் கொடுத்துருக்காங்க. விக்ரம் எந்த மாதிரி ஹேண்டில் பண்ண போறான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நானும் அப்படியே வந்து பார்த்துட்டு இருக்கேன், திவ்யா அவங்க ஓவரா ஆக்டிங் பண்றேன்னு பேர்ல அந்த கத்தி கத்தி பேசிட்டே இருக்காங்க. சொன்னேன் 4 பேர் அவங்க டீமா நில்லுங்க, யூனிஃபார்மோட இப்போ ஃபர்ஸ்ட் பாரூட்ட ஒம்பளுத்துட்டு கிடந்தாங்க. இப்போ பாரூட்ட ஒம்பளுத்தது இல்லாமல் அடுத்து கமருதீன் ஒம்பளுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா டீம் மட்டும் மொத்தமாக வந்து ஒம்பளுத்துட்டே இருக்காங்க. எதுக்காக இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லி தெரியல. திவ்யா பண்றது நியாயமா, திவ்யா பண்றது நியாயம் இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்க ஃபாலோ பண்ணுங்க. பிரேக் இர்ஃபான் 2 பண்ண எல்லா தகவலும் டைம் ஃபார் வாட்சிங். பை.